ஒரு அம்மா தான் ஸ்கூல் படிக்கிற பையன்ட்ட ரொம்ப கடுமையா நடந்துப்பாங்களாமா. ஸ்கூல் விட்டு வந்தா ஷூஸ ரேக்ல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அதே மாரி டிவிய வந்து எங்கேயாவது வெளியில போனேன்னா, ஆஃப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அதே மாதிரி அந்த பையன் வந்து ஃபேன் போட்டா வெளியில போம்போது, விளையாட போம்போது மறந்துருவானாம். அதே மாரி லைட் எல்லாம் அப்படியே ஆன் பண்ணியே வச்சுட்டு போயிடுவானாம். அவங்க அம்மா ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே இருப்பாங்களாமா. லைட்ட ஆஃப் பண்ணு, வெளியில போனேன்னா, ஃபேன் ஆஃப் பண்ணு அப்படின்பாங்களாமா. அதே மாதிரி பைப்பு ரொம்ப நேரம் 1/2 அன் ஹவர் இப்ப எல்லாருக்குமே அந்த பழக்கம் இருக்கு. 1/2 அன் ஹவர் குளிக்கிறது. அதே மாரி பல் தேய்க்கும்போது தண்ணிய ஆன் பண்ணி விட்டுட்டே பண்றது. அந்த மாரிலாம் பண்ணுவானா, அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாமா. தண்ணிய வேஸ்ட் பண்ணாத. நம்ம யூஸ் பண்ணலன்னா, அத ஆஃப் பண்ணிடணும் அப்படின்பாங்களாமா. இது அவனுக்கு ரொம்ப ஒரு பாயிண்ட்ல காலேஜ் படிக்கும்போதெல்லாம் பயங்கர கடுப்பாகி, எப்படா இந்த வீட்ட விட்டு போகணும்? அம்மா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு நினைக்க ஆரம்பிச்சுட்டானாமா. அப்போ அவன் காலேஜ் முடிச்சுட்டு அவன் வேலைக்கு இன்டர்வியூக்கு போறான். இன்டர்வியூ போற இடத்துல வாசல்லயே நுழையறான். அப்ப வந்து பூ எல்லாம் தண்ணி விடுவாங்க இல்லையா? அந்த ஹோஸ்லேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கான். இவனையும் மீறி, ஐயோ! அம்மா தண்ணி க்ளோஸ் பண்ண சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் க்ளோஸ் பண்றானாம். அந்த தண்ணி அனாவசியமா வேஸ்ட் ஆகுதேன்ட்டு. அப்போ கதவு பெப்பரப்பேன்னு தொறந்திருக்கான். அத அழகா அவன் க்ளோஸ் பண்றானாம். அப்புறம் நல்லா சன்லைட் வருதாம், பளிச்சுன்னு இருக்கான். ஆனா லைட் வந்து எல்லா இடத்துலயும் தீவட்டியாட்டம் எரிய விட்டுருக்காங்களாம். அவன் வந்து நெறையா லைட்ஸ ஆஃப் பண்ணிட்டே போறானாம். போயிட்டு அதே மாரி டிவி அனாவசியமா இருக்கிற இடத்துல ஆஃப் பண்ணானாம். அப்புறம் இன்டர்வியூவ அட்டெண்ட் பண்ண போறான். நெறைய பேர் இன்டர்வியூக்கு ஒவ்வொருத்தரா போயிட்டு வராங்க. இவனும் போறான். போனதுமே இன்டர்வியூவர் வந்து யூஆர் செலக்டட் அப்படின்றாங்களாமா. எனக்கு ஒண்ணுமே புரியலையா? என்ன இன்டர்வியூவே பண்ணலையே சார் அப்படின்றாங்களாம். உடனே அவர் சொல்றாராம், உன்னோட நடவடிக்கைகள் எல்லாமே சிசிடிவில பார்த்தோம். எங்களுக்கு இதுதான் முக்கியம். நீ எப்படி வந்து அத அணுகுற அப்படிங்கிறது தான் முக்கியம். அழகா ஒவ்வொன்னா வந்து வாட்டர சேவ் பண்ண, லைட்ட சேவ் பண்ற, இந்த மாதிரி கேண்டிடேட் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்களாமா. ஒரு பழமொழி இருக்கு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற அதுக்கு ஏத்த மாதிரி. நம்ம அம்மா, அப்பாலாம் நமக்கு சொல்றது வந்து சம்டைம்ஸ் கசக்கும் மருந்து மாதிரி. ஆனா, அது பழக்கம் வந்து வழக்கமாயிடும். அதுதான் எங்க அம்மா, அப்பா எங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் பையன் முதற்கொண்டு சொல்லிட்டு இருக்காங்க. லைட் அண, டிவிய அண, தண்ணிய வேஸ்ட் பண்ணாத. அது வந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.